வணக்கம். நான் வர்ஷினி இளங்கோ. இன்று ரம்ஜான் பண்டிகை, ஈத் பெருநாள், அன்பை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த அற்புதமான நாளிலே உலகம் முழுக்க இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு எங்களது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ரம்ஜான் மாதம் முழுக்க நோன்பிருந்து, ரம்ஜான் மாதம் முழுக்க முழுமையாக தெய்வத்தை நினைத்து தொழுகி, அந்த மாதத்தின் முடிவில் தெரிகின்ற முதல் பிறை, அந்த முதல் பிறை தெரிகின்ற அதன் அடுத்த நாள் ரம்ஜான் பண்டிகை. இந்த ரம்ஜான் பண்டிகை முக்கியமாக அன்பை பரிமாறிக்கொள்வதற்காகத்தான். இதற்கு ஒரு கதை கூட உண்டு. என்ன கதை? இந்த ரம்ஜான் பண்டிகை என்று ஒருவரை ஒருவர் வீடுகளில் போய் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வது. ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய மகள் வீட்டுக்கு செல்கிறார்கள் ரம்ஜான் அன்று. அங்கே உள்ளே செல்லும் பொழுது மருமகன் வரவேற்கிறார். மருமகன் வரவேற்று உபசரித்து, மகளும் வரவேற்று 2 பேரையும் உபசரிக்கின்றார்கள். அப்பொழுது மருமகன் அவர்களுக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுக்கின்றார். அந்த தேநீரை கொடுக்கும் பொழுது அந்த மனைவி சொல்கிறார், மருமகன் நம்மளுடைய மகளை எந்த அளவுக்கு நல்லபடியாக வைத்து கொண்டிருக்கிறார் பார்த்தீர்களா என்று பெருமையாக சொல்கின்றார். ஏனென்றால் மருமகன் அவர்களுக்கு தேநீர் தருகின்றார். சிறிது நேரம் அவர்களோடு பேர குழந்தைகளோடு பேசிவிட்டு பிறகு மகன் வீட்டுக்கு வருகின்றார்கள். மகன் வீட்டுக்கு வந்ததும் கதவை திறப்பது மகன். அந்த பண்டிகை என்று அழுக்கு சட்டையோடு அந்த மகன் அவர்களை வரவேற்கின்றார். அப்பொழுது அந்த மனைவி கேட்கிறாள் தன்னுடைய மகனை பார்த்து, ஏன் பண்டிகை என்று இப்படி அழுக்கு சட்டை போட்டிருக்கின்றாய் என்று. அதற்கு மகன் சொல்கின்றான், இன்னைக்கு ரம்ஜான், இதனுடைய சமையல் வேலைகள் எல்லாம் நான் தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அம்மா என்று சொல்கிறார். அப்பொழுது இவளுக்கு கோபம் வந்து விட்டது. அவளுக்கு என்ன வேலை, ஏன் அவன் பண்ண மாட்டாளா, நீ எதுக்கு இந்த வேலையை செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக தன்னுடைய மகனை அவள் சத்தம் போடுறாள். அப்போ கணவன் அவளுடைய கையை பிடித்து அழுத்தி சத்தம் போட வேண்டாம் என்று கூறி அவளை அமைதிப்படுத்துகின்றான். அதன் பிறகு சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு வெளியே வருகின்றார்கள். வெளியே வந்ததும் கணவன் சொல்கிறான், நீ செய்வது பெரிய தவறு, நீ அங்கே பேசியது மிகப்பெரிய தவறு. மகள் வீட்டுக்கு சென்றபோது உன்னுடைய மருமகன் தேநீர் கொண்டு வந்து கொடுத்த போது என் மகளை மருமகன் நன்றாக பார்த்து கொள்கிறான், பரவாயில்லை என்று சந்தோஷப்பட்டாய். ஆனால் இங்கே மகன் அதே வேலையை செய்யும் பொழுது உனக்கு கோபம் வருகிறது. மகளுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயமா, இது தவறல்லவா என்று சுட்டி காட்டுகிறான். அதற்கு பிறகுதான் இவளும் தன்னுடைய தவறை உணர்கின்றாள். இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்று கூட்டு குடும்பங்களுடைய சூழல் மாறிக்கொண்டே வருகிறது. தனி குடித்தனம் எல்லோராலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் யார் விட்டு கொடுத்து வாழ்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையிலே ஜெயிப்பார்கள் என்ற உண்மை கருத்தை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஆனால் என்ன, பெண் ஆனால் என்ன, அவர்களுக்கு விட்டு கொடுத்து அவருடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இந்த ஈத் பெருநாளிலே ஸ்ரீ வர்ஷினி டிவிஎஸ் சார்பாகவும் மற்றும் வர்ஷினி ஒளி சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.